பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்ன தெரியுமா? உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ரீசன்ட் டேஸில் எக்கச்சக்கமாக கம்ப்ளைண்ட், அது எல்லாமே கரப்ஷன் கம்ப்ளைண்ட். 200 கோடி மோசடின்னு சொல்லிட்டு ஒருவர் அரசகுமார் மத்திய அரசு கைது பண்ணியிருக்கு. 200 கோடி ஓகே, மத்திய அரசு பார்த்துருக்கு. 200 கோடி லஞ்சம் கொடுத்த ஸ்கூல்ஸை என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்கூல் என்ன தெரியுமா? லஞ்சம் வாங்கிறது, லஞ்சம் கொடுக்கறது தப்பு. இன்றைக்கி இவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க மேலே என்ன ஆக்ஷன்? சரி, இதெல்லாமே போகட்டும். தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ரினியூவல் பண்ணுறதுக்காக 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு லஞ்சம் வாங்கியிருக்கிறதா ஒருத்தர் வெளிப்படையாக மீடியாவில் சொல்லியிருக்கார். நீங்கள் அடிக்கடி மீடியாவில் வந்து சொல்லுவீங்கள்ல, அதே மாதிரி அவரும் சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? எதுவும் கிடையாதா? சரி, இப்போ தான் வந்திருக்கீங்க. ரீசெண்டாக ஒரு 45 நாள், ஒரு 50 நாள் ஆக போகுது. ஓகே, நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட்டை ஸ்டடி பண்ணி ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை வேணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, தெளிவான வெள்ளை அறிக்கை. அவங்க பண்ணிட்டாங்க, இதுக்கு முந்தைய அரசு இவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்குன்னு வெளிப்படையாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே என்ன ஆக்ஷன், அப்படி ஊழல் உண்மையால் நடந்திருக்குன்னு நிரூபிக்கிறதோடு இல்லாமல் அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை உண்மையாலுமே ஏழை குழந்தைகளுக்காக நீங்கள் உதவுற அளவில் ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்யணும். இதுதான் ஒவ்வொரு மக்களும் வேண்டிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அடிப்படையான விஷயம் கல்வி. அந்த கல்வியில் அரசியல் செய்யாத அரசு வேணும். இதுதான் மக்களோட ஆசை. அவங்க பெருசாக எதுவுமே நினைக்கல. சிம்பிள். மக்களோட அடிப்படை விஷயத்தில் அரசியல் செய்யாத ஒரு அரசு வேண்டும். நீங்கள் மக்களோட அடிப்படையான விஷயத்தில் அரசியல் செய்யலைல, உண்மையாக இருப்பீங்கள்ல, அப்போ ஆக்ஷன் எடுங்க. வெள்ளை அறிக்கை மட்டும் வேணாம், வெள்ளை அறிக்கையோடு சேர்ந்து ஆக்ஷனும் வேணும். ஆக்ஷன், அதுக்கு ரியாக்ஷன். அடுத்த 5 வருஷம் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, நீங்கள் என்ன ரியாக்ஷன் செய்ய போகிறீங்க, இதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு துறையிலையும் செஞ்ச வெள்ளை அறிக்கை வெல்கம். இதையே தெளிவாக நீங்கள் கொடுத்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய 5 வருஷத்தில் நல்லது ஒரு ஆட்சி நடத்தணும்னு நாங்கள் உங்கள்கிட்ட மக்கள் சார்பாக, மக்களைய மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம்.